இதுக்கு தான் நான் அன்னைக்கே சொன்னேன், ஒருத்தர் 2 பேருக்கு அவைலபிளா இருந்தா பரவாயில்ல, ஊர்ல இருக்க எல்லாருக்கும் அவைலபிள் ஆக்கியே. நீ எவ்வளவு பெரிய ஒரு முத்தா பீஸ்னா, அவனுங்க இத்தனை நாள் உன் கூட சேர்ந்து சுத்தினதுக்கு காரணம் அவனுங்க கீழாகணுன்றதுக்காகத்தான். நீ என்னமோ உன்னை புதிச்சு தான் உன் கூட இருக்காங்கன்னு நினைச்சிட்டு இருந்திருக்க. அவனுங்களுக்கு வேலை முடிஞ்சது கிளம்பிட்டாங்க. இப்ப நீ ஃபீல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க. நீ பேச போகும்போது அவங்களுக்கு இப்ப வேலை இருக்கு, பிஸியா இருக்கேன்னு சொல்லி உன்னை அவாய்ட் பண்றாங்க. அவங்க வந்து பேசும்போது நீயும் பிஸியா தானே இருந்த. அவங்க யோசிக்கவே இல்லையே. அவனுங்க உன்னை இவ்வளவு அவாய்ட் பண்ணி அசிங்கப்படுத்தினதுக்கு பிறகும் மறுபடியும் போய் பேசியிருக்க. பாம்பு கடிச்சா வைத்தியம் பார்க்கணும், பைத்தியம் மாதிரி பாம்பு கிட்டே போய் ஏன் கடிச்சேன்னு கேட்க கூடாது. அப்படியே ஓங்கி உள்ள இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும். வீட்டுக்குள்ள இருக்க வேர்க்குன்னு சொல்லி தான் மரத்தைக்குள்ள வந்திருக்கேன். இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்றியா? இன்ஸ்டாகிராம்ல கண்ட ரீல்ஸ் பாக்குறது மட்டும் இல்லாம அதை எனக்கு அனுப்பி நான் பார்க்கலன்றதுக்காக அவளத்தையும் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து இங்க வந்து ஒப்பிச்சிட்டு இருக்கியா? இவர் பெரிய ஹீலர் புடுங்கி போன வாரம் திருவிழாவில் வாங்கின ரிமோட் கார் உடஞ்சி போச்சுன்னா ரூம்ல இருந்து 10 நாள் அழுதுட்டு இருந்தேன். நீ எல்லாம் அடுத்தவனுக்கு அட்வைஸ் பண்ணலாமா? பண்ணலாமாடா? போட்டேன்னு வை. நான் சொன்னேன் உன்ட்ட, நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், எல்லாரும் என்ன விட்டுட்டு போயிட்டாங்க, வந்து ஹீல் பண்ணுன்னு நான் சொன்னேன் உனக்கு. இனிமே இந்த இன்ஸ்டாகிராம் வீடியோ பார்த்துட்டு ஏதாவது அட்வைஸ் பண்றேன்னு பேர்ல வந்த கொன்னே போட்டுருவேன். முன்னாடி எல்லாம் 4 பேர் ஏதாச்சும் என்ன சொல்லிடுவாங்களோன்னு பயமா இருக்கும். ஆனா இப்ப எப்படி இருக்குன்னா, நான் 4 பேரை ஏதாவது சொல்லிடுவோன்னு பயமா இருக்கு. மூளை குழம்பி போய் அலையிறேன். தயவு செய்து யாரும் என்கிட்ட பேச்சுவார்த்தை வச்சுக்காதீங்கப்பா.